வணக்கம் காணொளி நேயர்களே. நாம் ஒவ்வொரு கிரகத்தின் தனித்தன்மையை பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு சூரியன், அதாவது சூரியனை பற்றி பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லபடியாக அமர்ந்திருந்தார்னா, நல்லபடியானா எப்படின்றீங்களா, லக்னத்திலிருந்து 1ஆம் வீடு, லக்னத்திலேயே 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, அல்லது 1, 5, 9, அல்லது உச்ச வீடு, அல்லது ஆட்சி வீடு, அல்லது சுய நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஜாதகத்தில் அவர் தசா நடக்காட்டி போனாலும், அவர் புத்தி நடக்காட்டி போனாலும், உங்களோட வாழ்க்கையில் தந்தை வழி அல்லது அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசியல் சார்ந்த அமைப்பு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் தானாக உங்களை வந்து சேருங்க. அதாவது சூரியன் நான் சொன்ன மாதிரி அமர்ந்திருந்தால், அவர் தசாபுத்தி நடக்காட்டி போனாலும் இப்படி ஒரு அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. மற்றும் அடுத்த கிரகத்தின் பெருமையை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.